ஹாய், நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடை வந்து நான் ரெனோவேஷன் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பெட்ரூமாக மாற்றி டூப்ளெக்ஸ் மாதிரி கட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து தளம் போடுறதுக்காக மிஷின் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு. நம்ம சண்டே தான் வந்து ரூஃப் போடுறதுக்கு டைமிங் சொல்லியிருந்தோம். அவங்களும் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கீழேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிற சிமெண்ட்டு, ஜல்லி, மண் எல்லாத்துக்கும் ஒரு பூஜை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கபாலத்தில் குபேர மூலையில் கபாலத்திலேருந்து பிச்சுட்டு கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக இதை செய்கிறது எல்லாரோட வழக்கம்தான். ஆனால் ஒரு சிலவங்க இதை செய்கிறாங்க, ஒரு சிலவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணுறதை விட அவங்களுக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீடியோ மூலயமா இப்போ தான் நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்குது. கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நாங்கள் ஃபீல் பண்ண நிறைய விஷயங்கள் இதில் வீட்டில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கான விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதையுமே நாங்கள் வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். இந்த நாளே பூஜை பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத மேஸ்திரி வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாரு. அந்த கபார குபேர பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கணும், அர்ச்சனை எல்லாமே மாற்றி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு பூஜை பண்ணி தனியாக அனுப்பணும். இங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு கற்பூரம் ஏற்றி ஃபஸ்ட்டு ஏற்றுறது வந்து நல்லபடியாக போட்டு முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்றினாங்க. எல்லாருக்குமே வந்து தளம் போடும்போது பார்த்திங்கன்னா வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து தான் நம்ம இந்த வேலைகள் எல்லாமே செய்யணும். இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நாங்கள் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிறு நிறைஞ்சி தான் நம்ம வீடை வந்து கட்ட சொல்லியிருந்தோம். எப்போவுமே வெயில் காலம் அப்படின்றதால ஜூஸு, மோர், அந்த மாதிரி டிஃபன்லாம் கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்கன்னா டிஃபனு லஞ்செலாம் கூட நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். வயிறு எரியாமல் அவங்க நல்லபடியாக நமக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வீடு வந்து காலங்காலமாக வந்து இருக்க போகிறது. அவங்க வந்து இவங்க என்ன இப்படி எதுவுமே வாங்கி தரல அப்படின்லாம் நம்மளோட தப்பான சொல்லலை, அவங்க வாயிலேருந்து வரக்கூடாதுன்ட்டு காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் ஒன்றையும் பார்த்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து மினிமலாக கரெக்டாக பண்ண முடியுமோ, எதுக்கு நல்லதாக போட முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக போட்டிருக்கோம். எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்மியான பட்ஜெட்டில் பார்த்து தேடி அலைஞ்சு தான் இந்த வீடியோ முழுசாக கட்டி முடிச்சிருக்கோம். நம்ம வீடியோஸில் ஃபஸ்ட்லேருந்தே நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணது, அப்புறம் ரூஃப் போட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு போட்டது, காங்க்ரீட்டில் வந்து இது ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி ஒயரிங் பண்ணது எல்லாமே நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். எலிவேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக நம்ம வீட்டுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ பூஜை எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ஏற்றுறது நல்லபடியாக ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆற்று மண்ணுக்கு தளத்துக்கு மட்டுமே எங்களுக்கு ஆற்று மண் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஆற்று மண் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக தளத்துக்கு மட்டும் நீங்கள் ஆற்று மண் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் எம்சாண்டு தான் வந்து கிடச்சிது எங்களுக்கு. அதனால் எம்சாண்ட்லேயே ஃபுல்லாகவே நாங்கள் எம்சாண்ட் வச்சு தான் கட்டியிருக்கோம். பீ சாண்டும் வந்து பூசுறதுக்கு பீ சாண்டு தான். அதே மாதிரி பூசு வேலை பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அது எல்லாமே அடுத்தடுத்து கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போகிறது நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு நல்லபடியாக போயிட்டு கொட்டிட்டு ரிட்டன் வந்துருச்சு. தளம் போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர கபால பூஜை வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியே விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி எல்லாம் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சதால் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பிள்ளையார் தான். மஞ்சள் பிள்ளையார் வச்சு
நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பழம், பூவு, தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சப்பழம், அப்புறம் பொரிக்கல்ல, ஸ்வீட்டு, அப்புறம் அர்ச்சனை நம்ம மேஸ்திரிக்கு கொடுக்குற காசு, அந்த மாதிரி நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாரு. முக்கியமாக வந்து காசு ஒரு 21 காயின் வந்து வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாரு. மேலே கபாலத்தில் வந்து ரூப் போடுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டையோ ஏதோ ஒரு அந்த குபேர மூலையில் வந்து வச்சுடுவாங்க. அங்கே மேலே மேஸ்திரி அங்கே மேலே போயிட்டு பூஜை பண்ணி கீழே வந்து நமக்கு வந்து போடுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, பிச்சுட்டு கொடுக்கறது கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழமொழி எனக்கு சரியாக தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. கூரையை பிச்சுட்டு கொட்டணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த பூஜை வந்து நடந்தது. நம்ம வந்து முந்தானியில் அவங்க மேலேருந்து போடுற ஒன்றுத்தையும் முந்தானியில் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டாங்க அப்படின்னா, மேலே போய் பூஜைக்கு எல்லாமே மேஸ்திரியை ரெடி பண்ண சொல்லிவிட்டு, என்னால் மேலே போக முடியல. ஹஸ்பண்ட் வந்து மேலே வந்து போயிட்டு அங்கே போய் இதெல்லாம் போட்டிருக்காங்க, பாத்திலாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே பூஜைக்கு மேஸ்திரி கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டும் வந்திருந்தார். அந்த குபேர மூலையில் வந்து அவர் அந்த கொல்று வச்சு பூஜை பண்ணி மேலேருந்து கீழே போடுவார் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு என்ன போட்டார் அப்படின்னா, பொறி, கடலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே போட்டார். அதை வந்து நான் முந்தானியால் பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் பிடிச்சி அங்கேயுமே மஞ்சள் பிள்ளையார் வச்சார். பால் அப்புறம் ஊற்றுனாங்க. பால் ஊற்றின பிறகு கற்பூரம் வந்து மேலேருந்து கொட்டுற மாதிரி போட்டாங்க. அதை மட்டும் தட்டில் பிடிக்க சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி தட்டிலலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காயின் மடியில் பிடிக்கணும் அப்படின்னாங்க, முந்தான மடியில். அப்புறம் காயின் ஒன்று ஒன்றா போட்டார். அப்புறம் அதையுமே பிடிச்சிட்டு நல்லபடியாக வந்து அன்றைக்கி குபேர கபால பூஜை வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு மேஸ்திரி. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து போகிறவங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்கள் வீடு நீங்கள் இப்போ தான் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை எல்லாமே பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இந்த வீட்டில் தான் வாழ போகிறோம், காலங்காலமாக இருக்க போகிறோம் அப்படின்றதால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நேரமாக மடியை பிடிச்சிக்கிட்டோ தட்டை பிடிச்சிக்கிட்டோ நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா மேலேருந்து கொட்டுறது கீழே வர ஒரே தண்ணியாக இருக்குங்களா, அப்புறம் வந்து மேலேருந்து என்ன போடுவாருன்னே தெரில. அதனால் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கல்ல, அதுக்கப்புறம் பால் ஊற்றினார், அப்புறம் பூ போட்டார், அதுக்கப்புறம் கற்பூரம் போட்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின் எல்லாம் அப்படியே போட்டார். அது எப்படின்னா மேலேருந்து நம்மளுக்கு காசு மழை எப்படி கொட்டுமோ அதே மாதிரி கொட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பண்ணும்போது. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மன நிறைவாக ரூஃப் போட்டு முடித்து நம்ம லக்ஷ்மி குபேர கபால பூஜையும் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேட்டிவோட நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம், நீங்கள் லாங் வீடியோலேயும் பார்க்கலாம். நீங்களும் இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முந்தானையிலேயே வந்து அன்னைக்கு வந்து சுடிதார் எதுவும் போடலை, நான் முந்தானை தான் பிடிக்கணும் அப்படின்னதால புடவையை கட்டிட்டேன். காலையில் வந்து பூஜை பண்ணும் போது புடவை கட்டினது அப்படியே தான் வந்து பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கற்பூரம் மேலேருந்து கொட்டும் போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் எங்கள் மாமியாரை வந்து டக்குன்னு நீங்கள் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பிடிக்க சொல்லியிருந்தேன். அந்த கற்பூரம் போட்டாங்க இல்லையா, அதுலேருந்து தான் வந்து மேலேருந்து கற்பூரம் போட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். விளக்கேற்றிட்டு அந்த கற்பூரத்தை வச்சியே விளக்கேற்றி தீப ஆராதனை காமிச்சு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் எல்லாருமே கும்பிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.